இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய நட்பு ரீதியான இலங்கைக்கான விஜயத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்கின்றார். தன்னுடைய நண்பர்கள் என்ற ரீதியில் அவர் இலங்கையில் இருந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் விழித்து அவர் உரையாற்றியிருந்தமை பெரும் பேசுபொருளாக இருந்தது. அதோடு இலங்கை அரசாங்கம் மிக உயர் விருதான மித்ர என்கின்ற ஒரு விருதையும் அவருக்கு வழங்கியிருக்கின்றது. மித்ர விபூஷன் என்கின்ற விருதை வழங்கியிருக்கின்றது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இந்த விஜயத்தின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி முழுமையாக பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு உதவி அளிப்பதற்கான விடயங்கள் தொடர்பான அந்த ஒப்பந்தங்களுக்கான நிகழ்வுகளில் அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். அந்த ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுகின்ற நிகழ்வுகளிலே இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோடு இணைந்து அவர் பங்கெடுத்திருந்தார். எந்தெந்த ஒப்பந்தங்களிலே அவர்கள் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள், எவ்வாறான உதவி திட்டங்கள் இலங்கைக்கு வழங்கப்படவிருக்கின்றன, எந்தெந்த இடங்களுக்கு அவர் விஜயம் மேற்கொண்டிருந்தார், இந்த விஜயம் இலங்கையில் பல்வேறுபட்ட அரசியல் மட்டங்களில் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள், விமர்சனங்கள், எதிர்ப்புகள் குறித்து இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கான அரச விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இன்றைய தினம் முற்பகல் அனுராதபுரம் விமானப்படை தளத்திலிருந்து இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். தன்னுடைய விஜய விடயங்கள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு இந்த அரசு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட 4வது சந்தர்ப்பம் இது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அத்தோடு இந்த அரச விஜயத்தினால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார, கலாச்சார மற்றும் வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான பன்முக ஒத்துழைப்புகளும் பலப்படுத்திக் கொள்வதற்கான விடயங்கள் இந்த விஜயத்திலே இருந்தது. அத்துடன் அயலவருக்கு முதலிடம் என்கின்ற இந்திய வெளிவிவகார கொள்கை மற்றும் மகாசாகர் நோக்குக்கு அமைவாக ராஜதந்திர விவகாரங்களில் இலங்கைக்கு சிறப்பிடம் உண்டு என்பதையும் இந்திய பிரதமரின் இந்த விஜயம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் புரையோடி போய் இருக்கின்ற இன பிரச்சினைக்கு இந்தியாவினுடைய தீர்வு என்ன, அல்லது தீர்வை நோக்கிய அந்த பயணத்தில் இந்தியாவினுடைய அணுகுமுறை என்ன என்பதற்கு தெளிவான ஒரு பதிலை இந்த விஜயம் அல்லது இதற்கு முதல் மேற்கொள்ளப்பட்ட விஜயங்கள் தந்திருக்கின்றனவா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே அதனையொட்டி இந்த விஜயத்தின் பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தாக்கங்கள், மறுதாக்கங்கள், எதிர்ப்புகள் குறித்தும் இந்த பதிவிலே நாங்கள் பிற்பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கு பற்றிய நிகழ்வுகளில் எவ்வாறான விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார், ஜனாதிபதி என்ன விடயத்தை முன்னிறுத்தி இருக்கின்றார், இதுபோன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய தினம் அவர் மீண்டும் இந்தியாவிற்கு புறப்படுவதற்கு முன்பதாக அனுராதபுரத்தில் ரயில் வீதி மற்றும் சமிக்ஞை கட்டமைப்பு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இதன்போது ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமரால் பெயர் பலகையை திரை நீக்கம் செய்யப்பட்டு, அதாவது அந்த ரயில் வீதி மற்றும் சமிக்ஞை கட்டமைப்புக்கான அந்த பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டு பின்னர் ரயில் புறப்பட்டு செல்வதற்கான முதலாவது சமிக்ஞை காட்டப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பச்சை கொடிகளை அசைத்து அந்த ரயில் பயணத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். இந்திய கிரெடிட் லைனின் கீழ் செயற்படுத்தப்பட்டிருந்த இந்த மகவ ஓமந்தை ரயில் வீதி நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தினுடைய பெறுமதி கிட்டத்தட்ட 91.27 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல 14.89 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் ஸ்தாபிக்கப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய இந்திய விஜயத்தின் பின்னர் இலங்கைக்கு அன்பளிப்பாக கிடைத்திருந்தமை, வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பதாக நேற்றைய தினம் இரவு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை ஜனாதிபதியினால் விருந்து வழங்கப்பட்டிருந்தது, இரவு விருந்து வழங்கப்பட்டிருந்தது. இதில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். அவர் உரையாற்றிய போது
நாங்கள் விருந்தோம்பலை விரும்புகின்ற மக்கள், மேலும் அனைத்து விருந்தினர்களையும் நாங்கள் அன்புடன் அரவணைக்கின்றோம். பாக்கு நீரிணையை கடந்து செல்லும் எமது நண்பர்களை மிகவும் அன்பான இதயத்துடன் அரவணைப்போம் என்பதனை நான் நினைவு கூறுகிறேன். சிறிய ஆனால் அன்பான இதயம் கொண்ட மக்களால் நிறைந்த இந்த அற்புதமான தீவுக்கு உங்கள் நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவதை பார்ப்பது எமது எதிர்பார்ப்பாகும். நாம் எப்போதும் நம் நண்பர்களிடம் கூறும் ஒரு விடயம், மீண்டும் வாருங்கள் என்பதுதான். எமது இதயங்கள் உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றன. இந்திய பிரதமரினுடைய சிறந்த ஆரோக்கியத்திற்கும் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் செழிப்பிற்கும் நமது இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு மற்றும் நட்பு என்ற உன்னத விருப்பங்களுக்காக நாம் ஒரே நோக்கத்துடனும் அன்பான இதயங்களுடனும் ஆசீர்வதிப்போம் என்று தன்னுடைய உரையின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலை அனுராதபுரத்திற்கு பிரதமரினுடைய விஜயம் நிகழ்ந்திருந்தது. வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் இந்திய பிரதமருக்கு அமோக வரவேற்பு அனுராதபுரத்தில் வழங்கப்பட்டிருந்தது. அனுராதபுரம் விமான படைத்தளத்தில் வைத்து இந்த வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு விமானப்படையினுடைய மரியாதையையும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டிருந்தார். இதன் பிறகு அனுராதபுரத்தில் நிகழ்வில் பங்கு பற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இலங்கைக்கான விஜயத்தை இனிதே நிறைவு செய்து நாடு திரும்பி இருக்கின்றார். ஆனால் அவருடைய வருகை இங்கே ஏற்படுத்திய சில தாக்கங்கள் இருக்கின்றன. இந்திய பிரதமரினுடைய வருகையை எதிர்த்து முன்னிலை சோசலிச கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பிலே கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நேற்று மாலை இடம்பெற்றிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வரலாறு தொட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற திருகோணமலை எண்ணெய் குதங்களை இந்தியாவுக்கு தாரை வார்ப்பதை உடனடியாக அரசு நிறுத்த வேண்டும் என்கின்ற கோஷங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். திருகோணமலை எண்ணெய் குதங்கள் இந்த இந்தியாவிற்கு கையளிக்கப்படுவது தொடர்பாக சர்ச்சைகள் பல காலமாகவே இருந்து வருகின்றது. முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் இருந்தும் அந்த சர்ச்சைகள் இருந்தன. அவற்றை தாரை வார்க்க கூடாது என்கின்ற எதிர்ப்பு கருத்து இவ்வாறான விஜயங்களின் பொழுதெல்லாம் எழும்புவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. ஆனால் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கு பதவிக்கு வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கங்களும் இந்தியாவை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு போக்கைத்தான் கடைபிடித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்பொழுதும் இந்த விடயத்திற்கு எதிர்ப்பாக குரல்கள் எழும்பியிருக்கின்றன. தாரை வார்க்கின்ற இந்த எண்ணெய் குதங்களை தாரை வார்க்கின்ற விடயங்களுக்கு எதிராகத்தான் இந்திய விஜயத்தை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், இந்திய பிரதமர் தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த விடயம், இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமரை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தரப்பினர் சென்று சந்தித்திருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று சந்தித்திருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம், இரா சாணக்கியன், CVK சிவஞானம், சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுமந்திரன் போன்றவர்கள் இந்த பிரதமர் விஜயத்தின் பொழுது, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விஜயத்தின் போது அவரை சென்று சந்தித்திருந்தார்கள். அவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு தேவையான விடயம் என்ன என்பதை தெளிவாக நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஒற்றை ஆட்சிக்குள் அதிகார பகிர்வோ தீர்வோ சரிவராது என்ற நிலைப்பாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் வலுவாக எடுத்துரைத்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 4 விடயங்களை குறிப்பிட்ட அவர், முதலாவதாக இலங்கை தீவில் இந்தியாவுக்கு மட்டும்தான் அதன் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஒரு பார்வை பங்களிப்பு உரித்து இருக்க முடியும் என்பதனை நாங்கள் ஏற்று அங்கீகரித்துள்ளோம் என்று குறிப்பிட்டார். இரண்டாவதாக, தமிழர்களின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஓரளவு நெருக்கமாக வந்த சர்வதேச ஒப்பந்தம் அல்லது ஆவணம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதனையும் குறிப்பிட்டோம் என்று அவர் தெரிவித்திருந்தார்.
மூன்றாவதாக, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு இலங்கையின் வடக்கு கிழக்கில் இந்தியா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம் என்று தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக, மீனவர் பிரச்சினைக்காக பேசினோம் என்று தெரிவித்திருந்தார். இலங்கையின் வடக்கு கிழக்கு மீனவர்கள் இன்று வாழ்வா சாவா என்ற நிலைமையில் அவலப்படுகின்றார்கள் என்பதனை சுட்டிக்காட்டினோம் என்றும் இந்த பிரச்சினை எந்த வழியிலாவது தீர்க்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு இது சம்பந்தமாக இந்தியா ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற விடயத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரியிருக்கின்றது. ஆனால் இன்னமும் அது நடைமுறைக்கு வரவில்லை. அது தொடர்பாக சாத்தியமான விடயங்கள் இடம்பெறக்கூடுமா என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான விஷயங்களின் பொழுது இவ்வாறு தமிழ் தலைவர்கள் இந்திய தலைவர்களை சென்று சந்திக்கின்ற விடயமானது ஒரு உணவில் கறிவேப்பிலையை சேர்ப்பது போன்றது என்கின்ற விமர்சனங்கள் எழுவது வழக்கமாக இருக்கின்றது. பயன்படுத்திவிட்டு பின்னர் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஆகவே பார்க்கலாம், தமிழ் அரசியல் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சென்று சந்தித்ததற்கு ஏதாவது பயன் கிடைக்குமா என்று இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சிக்கால பகுதியில் ஏதாவது வழிவகைகள் செய்யப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த விடயம் மீனவர்கள் பிரச்சினை. வடக்கு கிழக்கிலே இந்திய ட்ரோலர்களினுடைய அத்துமீறிய மீன்பிடிகள், சட்டவிரோத மீன்பிடிகள் தொல்லை அதிகரித்திருக்கின்றது. அது தொடர்பாக பல முறை பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன, பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இன்னமும் அந்த சட்டவிரோதமான மீன்பிடி தொழில் கட்டுப்படுத்தப்படவில்லை. மிகப்பெரிய ஒரு இந்திய கடற்படையை கொண்ட ஒரு அரசாங்கம் இதன் மீது ஏன் இன்னமும் கரிசனை செலுத்தாமல் இருக்கின்றது என்கின்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்திய பிரதமர் இங்கே விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் இது தொடர்பாக இரண்டு நாட்டு தலைவர்களும் ஏதாவது விடயங்களை கூறியிருக்கிறார்களா என்று பார்த்தால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அது தொடர்பிலே மெதுவாக தன்னுடைய உரையில் தொட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அது குறித்து தன்னுடைய உரையில் கூறியிருக்கின்றாரா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஜனாதிபதி ஆற்றிய உரை, அதாவது நேற்றைய நிகழ்விலே அவர் ஆற்றிய உரையினுடைய சில முக்கியமான விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், வளர்ச்சி, புத்தாக்கம், வினைத்திறனை மேம்படுத்த டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதன் முக்கியத்துவத்தை இலங்கை அறிந்து கொண்டுள்ளது. அதற்கான பன்முக துறைகளில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய டிஜிட்டல் மயமாக்கல் ஒத்துழைப்பு குறித்தும் நாங்கள் கலந்துரையாடினோம். இலங்கையின் டிஜிட்டல் அடையாளம் வேலை திட்டத்தை செயற்படுத்த 300 கோடி இந்திய ரூபாய் நிதி அன்பளிப்பை வழங்கியதற்காக இந்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பிரதான ஒத்துழைப்பு துறைகளில் அதிகளவிலான இந்திய முதலீடுகளை இலங்கையில் மேற்கொள்வதை ஊக்குவிக்க நாங்கள் கோரினோம். சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பு குறித்து எமது கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. அண்மை காலமாக அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே இலங்கைக்கு வருகின்றனர். அதன்படி இந்த துறையை மேம்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்துவது குறித்தும் கருத்து பரிமாறிக்கொண்டோம். எமது வெளிநாட்டு பணியாளர்கள் பயனடையும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக பாதுகாப்பு உடன்படிக்கைகளுக்கான பிரதமர் மோடியின் தலையீட்டையும் நாம் கோரியுள்ளோம். அத்தோடு மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்டக்கூடிய ஒத்துழைப்பு அணுகுமுறைகள் குறித்து நாம் கலந்துரையாடினோம். இரு நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட முறையான ஆழத்திற்கு இழுத்துச் செல்லும் மீன் வலை முறையால் ஏற்படும் கடுமையான சுற்றாடல் பாதிப்பை அறிந்து கொண்டு இந்த செயற்பாட்டை நிறுத்துதல், சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நான் கேட்டுக்கொண்டேன் என்று அவர் தன்னுடைய உரையிலே தெரிவித்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய பொழுது திருவள்ளுவரின் திருக்குறள் ஒன்றை மேற்கோள் காட்டி தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார். திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி உண்மையான நண்பனையும் அவனது நட்பையும் தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இந்த உலகத்தில் பெரிதாக இருக்க முடியாது என்கின்ற பொருளையும் கூறி தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான நட்பின் பிரதிபலிப்பாகும் என்றும் இலங்கை ஜனாதிபதியை தனது முதல் வெளிநாட்டு நண்பராக பெறும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன் போது குறிப்பிட்டிருந்தார்.
அது மட்டுமில்லாமல் இந்தியாவினால் வழங்கப்படுகின்ற பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு அந்த திட்டங்களை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா மிகவும் ஆர்வத்தோடு இருப்பதாகவும் இலங்கை உத்தியோகஸ்தர்கள் அரசு அதிகாரிகள் அவ்வாறான செயற்திட்டங்களுக்கு மிகவும் கரிசனையோடு ஒத்துழைப்பு நல்குவதாகவும் குறிப்பிட்டிருந்த அவர் திருகோணமலை, திருகோணேஸ்வரம், அனுராதபுரம், புனித நகரம், சீதா எலிய கோவில் போன்ற சமய வழிபாட்டு தலங்களின் மறுசீரமைப்பிற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை இந்த விஜயத்தின் பொழுது 3 அபிவிருத்தி திட்டங்களினுடைய ஆரம்பம் மற்றும் திறப்பு நிகழ்வுகளில் ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் கலந்து கொண்டிருந்தார்கள். தேசிய மின்கட்டமைப்பில் 50 மெகாவாட் மின்சாரத்தை இணைக்கின்ற சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தினுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதனை திறந்து வைக்கின்ற நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதேபோல் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை சுமார் 40% குறைத்தல், விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துதல், நுகர்வோருக்கு தரமான உணவை வழங்குதல் மற்றும் விவசாய நிலைபேற்றுத்தன்மையை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்ப திறன் கொண்டதாகவும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற தம்புள்ளை விவசாய களஞ்சிய கட்டிட தொகுதியும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. 3வது அபிவிருத்தி திட்டமாக இந்து, பௌத்த, முஸ்லிம், கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களின் கூரைகளில் 5 கிலோவாட் கொள்ளளவை கொண்ட 5000 சூரிய மின்கலங்கள் நிறுவப்படுகின்ற திட்டமானது திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3 அபிவிருத்தி திட்டங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி அனுரகுமாரவும் இணைந்து இந்த திட்டங்களை திறந்து வைத்திருந்தார்கள். இதேவேளை இந்த இந்திய பிரதமரினுடைய இலங்கைக்கான இந்த விஜயத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர் ஒருவராக இருக்கக்கூடிய வை. கோபாலசுவாமி அவர்கள் இனப்படுகொலை நடத்திய சிங்கள இராணுவத்தை ஹேக் நகரில் உள்ள பன்னாட்டு நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்று தமிழ் இனம் போராடி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை இராணுவத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி இராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. அது மட்டுமின்றி தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் கொடும் துரோகமும் ஆகும் என்று தன்னுடைய காட்டமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு தமிழ் இனத்தை வஞ்சித்ததற்கும் பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் விருது வழங்கப்பட்டிருப்பதும் பொருத்தமானதுதான் என்றுதான் தமிழ் மக்கள் கருதுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த இலங்கைக்கான விஜயம் நிச்சயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஜயமாகத்தான் எதிர்காலத்தில் பார்க்கப்படும். இதுவரை 4 விஜயங்களை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த விஜயத்தோடு சேர்த்து பல்வேறுபட்ட தெற்கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று வருகின்றார். அண்மை காலங்களாக பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்திற்கு கூட அவர் சென்று வந்திருந்தார். இந்த விஜயத்தின் பொழுதும் கூட அவர் பௌத்த தலங்களுக்கு விஜயம் செய்வதை அவர் ஒரு வாடிக்கையான விடயமாக வைத்திருந்தார். அதுபோலத்தான் இலங்கையிலும் அவர் அனுராதபுரத்தில் இந்த பௌத்த தலத்திற்கு சென்று மிக முக்கியமான அந்த பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். அத்தோடு பௌத்த பிக்குவிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பின்னணியில் இதுவரை விஜயத்தின் பொழுது இருந்த நிகழ்ச்சி நிரல்களை தாண்டிய சில சம்பவங்களாக இந்த சம்பவங்கள் பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசு அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் லாவகமாக பிரதமர் நரேந்திர மோடியை கையாளுகின்றது என்கின்ற கருத்துக்கள், விமர்சனங்கள், அரசியல் பார்வைகள் தற்பொழுது கருப்பெற்றிருக்கின்றன. சீன மக்கள் குடியரசினுடைய இலங்கை மீதான தலையீட்டையும் சமாளித்து கொண்டு இந்தியாவை நட்புறவோடு அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை அனைத்து அரசாங்கங்களுக்கும் இருந்திருக்கின்றது. இந்தியா தன்னுடைய பிடியை இருக்கும் பொழுது சீனாவை வைத்து அரசியல் செய்வதும், சீனா தன்னுடைய பிடியை இருக்கின்ற பொழுது இந்தியாவை வைத்து அரசியல் செய்வதும் இலங்கை அரசாங்கங்களுக்கு புதிய விடயம் அல்ல. ஆகவே இந்த முறை இந்த அரசாங்கமும் அதே விடயத்தை தான் கையாளுகின்றது. ஆனால் இதுவரை காலமும் எந்த இலங்கை தலைவர்களும் செய்யாத விடயத்தை கையாண்டிருக்கின்றது. சிங்கள மக்கள் மத்தியில் இந்தியா மீது அல்லது இந்திய அரச தலைவர்கள் மீதான மதிப்பை உயர்த்தும் வகையிலான சில சம்பவங்களாகத்தான் இவை நோக்கப்படுகின்றன. பெரும்பாலும்
இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்திய அரசு எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற ஒரு பொது மனநிலை இலங்கையிலே இருக்கின்றது. அதனை மாற்றும் விதமாக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற சந்தேகங்கள் அரசியல் ரீதியாக அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலே தற்பொழுது எழுந்திருக்கின்றது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசினால் உயர் விருதாக கருதப்படுகின்ற ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்திய பிரதமர் நட்பை முன்னிறுத்தி, நட்பு என்கின்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி இலங்கைக்கான இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு கம்யூனிச பின்னணியில் வந்த கட்சி என்று பலராலும் பார்க்கப்பட்ட நோக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்த போதிலும் சீனா சார்பாக அது நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவை அனைத்திற்கும் பதிலடி கொடுக்கின்ற விதமாக ஆரம்பத்தில் இருந்தே இந்தியாவை நோக்கிய ஒரு நட்புறவை பேணி வருகின்றது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒரு நட்புறவை இந்தியாவோடு பேணிக் கொண்டிருக்கின்றார்கள். அது இலங்கையினுடைய ராஜதந்திர நகர்வுகளில் ஒன்று என்பது வெளிப்படையான உண்மை. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே நிலை கொண்டிருக்கின்ற இலங்கை தன்னுடைய அரசியல் நலன்களுக்காக உலக அரசியலிலே மிகவும் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் சீனாவை தனக்கேற்றது போல பயன்படுத்துவது வரலாற்றில் அத்தனை அரசாங்கங்களினாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த நட்புறவை முன்னிறுத்திய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விஜயம் இலங்கைக்கு பல்வேறு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுவதற்கும் பல்வேறு நன்மைகளை வழங்குவதாக இருந்தாலும் இங்கே புரியோடி போயிருக்கின்ற தசாப்த காலங்களாக புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு அல்லது இழைக்கப்பட்ட அநீதிகள் படுகொலைகள் இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கு எவ்வாறான நீதியை அல்லது தீர்வை பெற்றுத்தருவதற்கான வழிவகைகளை அமைக்கும் என்பது கேள்விக்குரியதாகவே தொடர்ந்தும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.